உலகம் முழுக்கவே கூலிப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பை பெற்று வருது. ரஜினி சாருடைய ரசிகர்கள் திரையரங்குகள் இந்த படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதனிடையில திரையுலக பிரபலங்களுமே கூலிப்படத்தை முதல் காட்சியை பார்த்து தியேட்டர்ல ரசிச்சிருக்காங்க. இதனிடையில பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் கூலிப்படத்துடைய FDFS பார்த்துவிட்டு செய்தியாளர்கள் மத்தியில பேசியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகி உள்ள இந்த படத்திற்கு நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் தான் இசையமைச்சிருந்தாரு. இவர் இசையமைத்திருந்த அனைத்து பாடல்களுமே ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது. ஆகையால தற்போது அந்த மகிழ்ச்சியுடன் இந்த படத்தை பார்த்து பேசியிருக்காரு. அதாவது ரஜினி சாருடைய 50வது திரைப்பயணத்துல கூலி ரிலீஸ் ஆகி உள்ளது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கா. நானும் இந்த படத்துல ஒரு பகுதியாக இருந்ததுல ரொம்ப சந்தோஷம், மிகவும் எமோஷனலாக உணர்றேன். முன்னாடி மீம் ஒன்றை நான் பார்த்திருக்கேன், அது போன்று இப்போது சொன்னால் நான் இனிமே ஆடிட்டே இருப்பேன் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்காரு. அனிருத் அவர்கள் மட்டுமல்ல, படக்குழுல உள்ள அனைவருமே மகிழ்ச்சியில தான் இருக்காங்க. சோ படம் பாத்தீங்கன்னா நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. வசூலிலுமே பட்டையை கிளப்பிட்டிருக்கு. கூலி படத்துடைய முதல் நாள் வசூல் மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடிகளுக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கா. நாளை காலை கூலி திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ வசூல படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அறிவிக்க இருக்காங்க. சோ இதற்காகவுமே ரசிகர்கள் அதி தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, கூலி திரைப்படம் எவ்வளவு முதல் நாள் வசூலிக்கும் அப்படின்னு நீங்க கணிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.